ஏழையின் கொழுத்த மனைவி. ராமாபுரம்ல சங்கரம் லாவண்யா தம்பதிகள் இருந்தாங்க. சங்கரம் ரொம்பவே ஏழை. தினமும் அவன் சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். சங்கரமோட மனைவி லாவண்யா மட்டும் பெருந்தீனி. சங்கரம் கொண்டு வர பணம் மொத்தமும் லாவண்யா சாப்பாட்டுக்கே சரியா போயிடும். அதனால சங்கரம் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஒரு நாள் சங்கரமோட வீட்டுக்கு அவங்க மாமா சூர்யா வந்தாரு. டேய் சங்கரம், சங்கரம். அவரு வீட்ல இல்ல. நீங்க யாரு? நானு சங்கரமோட தாய் மாமமா. அப்ப எப்பவோ அவன் கல்யாணத்துக்கு வந்த. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆமா, நீங்க யாருமா? நான் சங்கரமோட மனைவி. அப்படின்னா அவன் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டானா? தங்கம் மாதிரி இருந்த மனைவிய விட்டுட்டானா? ஐயோ, அவருக்கு நான் மட்டும்தாங்க மனைவி. அவரு வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்கல. என்னம்மா இது? நீ அன்னைக்கு கல்யாண நாளுல ரொம்பவே பார்க்க ஒல்லியா இருந்தியே. ஆனா இப்படி குண்டாகிடவே என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. சூர்யா அப்படி சொன்ன உடனே லாவண்யாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. கோவத்தோட சூர்யாவை முறைச்சு பார்த்தா. யாரையா குண்டா இருக்கிறது? பேசும்போது ஒழுங்கா பேசு. என் புருஷன் கூட என்ன அப்படி சொல்ல மாட்டார் தெரியுமா? இப்படி வெறும் கையோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவங்கள சுத்தமா நம்பவே கூடாது. இப்ப நீ அவரை பத்தி கேட்டது எல்லாம் போதும், கிளம்பு. அது இல்லம்மா, நீ குண்டா இருக்கிற அப்படின்னு நான் தெரியாம சொல்லிட்டேன். அவன் கிட்ட ஒரு வேலையா இங்க வந்தம்மா. வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. போயா போ. ஒரு முக்கியமான வேலையா தான் வந்தம்மா. இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு போயிடுறேன். சங்கரம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பேசணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. உங்க கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அவர் வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். ஆனா நீங்க இப்படி வெறும் கையோட வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவரு கஷ்டப்படுவார்ல. அதுக்குதான் பழம் வாங்கிட்டு வாங்க. பழமா? அதான்யா, ஆப்பிள் பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வா. யாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போக மாட்டாங்க. பழம், பூ, பலகாரம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல. நீ இப்படி வெறும் கையோட வந்தன்னு தெரிஞ்சா அவரு கஷ்டப்படுவாரு. போய் வாங்கிட்டு வா. இப்படி லாவண்யா சொன்ன உடனே சூர்யா பஜாருக்கு போய் பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். சூர்யா பழத்தோட வர நேரத்துல சங்கரம் வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தான். சூர்யாவை பார்த்து சங்கரம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அட சூர்யா மாமா, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க சூர்யா. நீ நல்லா இருக்கல்ல? ஆ, நல்லா இருக்கேன். லாவண்யா, லாவண்யா, நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்கா பாரு. அப்போ லாவண்யா வீட்ல இருந்து வெளியே வந்தா. சூர்யாவை அப்பதான் பார்த்த மாதிரி நடிச்சா. இவரு என்னோட மாமா. எப்பவோ கல்யாணத்துல பார்த்தது. அதோட நான் இப்பதான் பாக்குறேன். வணக்கங்க. லாவண்யாவை பார்த்து சூர்யா ஆச்சரியப்பட்டான். அது வரைக்கும் அவன்கிட்ட மோசமா பேசின லாவண்யா அவ கணவன் சங்கரம் முன்னாடி மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி பேசுறத பார்த்து ஷாக் ஆகிட்டான். இந்த பழங்கள் எல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க மாமா? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கூட இதெல்லாம் அவசியமா சொல்லுங்க. சரி, பயணம் செஞ்சு சோர்ந்து போய் வந்திருப்பீங்க. முதல்ல சாப்பிடுங்க வாங்க. மத்த கதையை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாருமா, இந்த பழங்களை உள்ளவை. நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு வந்தேன்டா. எப்படியும் வந்துட்டோமேனு உன்னை பார்த்துட்டு போலான்னு உன் வீட்டுக்கிட்ட வந்தேன். நான் அங்க போகணும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்தே ஊருக்கு போயிடுறேன். நல்லா சொன்னீங்க மாமா. இவ்ளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போவீங்களா? சாப்பிட்டு போங்க. சங்கரம் சொன்னதுக்காக சூர்யா சாப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சான். ஆனா லாவண்யாவை பார்த்து அவன் பின் வாங்கினான். சங்கரம் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு சூர்யா அங்கிருந்து கிளம்பிட்டான். என்னங்க, சமைச்ச சாப்பாடு ஆறி போயிடும், சாப்பிடுங்க வாங்க. கைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு சங்கரம் சாப்பிடுறதுக்கு உக்காந்தான். அப்போ ஒரு சின்ன தட்டுல சோறையும் குழம்பையும் வச்சு லாவண்யா கொடுத்தா. அப்புறம் ஒரு பெரிய தட்டுல 3 பேர் அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு, காய்ங்க, அப்புறம் சூர்யா கொண்டு வந்த பழம் எல்லாத்தையும் அந்த தட்டுல வச்சுக்கிட்டு லாவண்யா சாப்பிட ஆரம்பிச்சா. இப்படி லாவண்யா சாப்பிடுறத பார்த்து சங்கரமுக்கு வாய் ஊறிச்சு. ஆனா மனைவிய பார்த்துக்கிட்டே அவன் கோவமா சாப்பிட்டான். தீந்துருச்சு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வா. நல்ல ஆளு, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. தினமும் அவ்வளவுதானே சாப்பிடுறீங்கன்னு நான் கொஞ்சம் தான் சமைச்சனே. இப்ப சாப்பாடு காலி ஆகிடுச்சு. வேணும்னா அந்த தண்ணியை குடிச்சு சமாளிச்சுக்கோங்க. சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமையக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மோசமான மனைவி யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நான் தினமும் பூஜை செய்யறேன். பாருங்க, நான் சாப்பிடுறத பார்த்து நீங்க எதனா ஒண்ணு சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. உங்களுக்கு வேண்டியதை சாப்பிட்டீங்கல்ல,
நான் சாப்பிடுறத பத்தி இப்படி பேசாதீங்க, எனக்கு திருஷ்டி வந்துரும். என்ன சங்கடப்படுத்தாதீங்க. போய் தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க. நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். லாவண்யா முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே என்ன சொல்ல போறாளோன்னு சங்கரம் டென்ஷன் ஆனா. இப்படி 1/2 மணி நேரம் ஆச்சு. லாவண்யாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா லாவண்யா அவ புருஷன்கிட்ட வந்தா. என்னடி முக்கியமான விஷயம்னு சொன்ன, சீக்கிரமா சொல்லு, எனக்கு டென்ஷனா இருக்கு. பாருங்க, அந்த பக்கத்து ஊர்ல என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜலஜா இருக்கறா. அவளுக்கு கல்யாணம், நம்ம கண்டிப்பா போகணும். போகலனா நல்லா இருக்காது, வாங்க போலாம். இப்பவே போகணுமா? இப்பவே போகணும் வாங்க. பாவம், அவ நான் வரல அப்படின்னா கஷ்டப்படுவா அப்படின்னு லாவண்யா சொன்னதும் சங்கரம் அவ மனைவிய கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனா. அங்க ஜலஜாவுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லாவண்யா நேரா சாப்பிடுற இடத்துக்கிட்ட போய் அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சங்கரம் கவலைப்பட்டான். அடியே, இப்படி நேரா சாப்பாட்டு பந்திக்கு வந்து உக்காந்தா எப்படி? உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவா. முதல்ல நீ போய் பேசிட்டு வா போ, அதுக்கப்புறமா சாப்பிடுவ. பாருங்க, முதல்ல சாப்பாட்டை பத்தி தான் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். தொல்லை கொடுக்காதீங்க, நான் சாப்பிடணும். இப்பதானடி நீ வீட்ல அவ்வளோ சாப்பிட்டுட்டு வந்த, மறுபடியும் நீ எப்படி சாப்பிடுவ? வீட்ல சாப்பிட்டது எப்பவோ ஜீரணமாகிடுச்சு, நீங்க கொஞ்சம் ஓரம் போங்க அப்படின்னு லாவண்யா அவ புருஷனை கண்டுக்காம அங்கிருந்த ஆளுங்களையும் கண்டுக்காம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. வந்த ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா லாவண்யா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. எல்லாரும் லாவண்யா பக்கமே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. லாவண்யா இப்படி சாப்பிடுறதுக்கு பக்கெட் பக்கெட்டா குழம்பு, சமைச்ச சோறு எல்லாம் காலியாகிடுச்சு. இந்த விஷயம் ஜலஜாவுக்கு தெரிய வந்துச்சு. ஜலஜா உடனே ஓடிக்கிட்டே லாவண்யா கிட்ட வந்தா. அடியே அடியே பெருந்தேனி, உன்னை யாரடி வர சொன்னா? அப்படின்னா நீங்க உங்க கல்யாணத்துக்கு இவளை வர சொல்லலையா? இவளை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்குதான் என்னோட கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு வந்துடாதன்னு சொன்னேன். இந்த சாப்பாட்டு பைத்தியம் என் கல்யாணத்துல சாப்பாடே இல்லாம செஞ்சிரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா வெக்கமே இல்லாம வந்திருக்கா. பாருங்க, எவ்வளவு பேரு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இவ ஒருத்தியாவே சாப்பிடுறா. நீங்க இவளை எப்படிதாங்க சமாளிக்கிறீங்க? ஜலஜா எப்படி திட்டிக்கிட்டே இருந்தாலும் சுத்தி முத்தி ஆளுங்க பாத்துக்கிட்டே இருந்தாலும் லாவண்யா மட்டும் சாப்பிடுறத நிறுத்தல. அவங்க சொல்றத காதலியே போட்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. போதும், இவ்ளோ சாப்பிட்டது போதும், இப்ப வீட்டுக்கு போலாவா? அது இல்லங்க, இன்னும் 3 வாய் இருக்கு. நான் இத சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்ப மரியாதையா வந்துரு. இது வரைக்கும் நீ செஞ்ச அவமானமே போதும், இல்லனா நான் வீட்ல இருந்து போயிடுவேன். சங்கரம் இப்படி சொன்னதுனால லாவண்யா சாப்பிடுறத விட்டுட்டு கிளம்பிட்டா. வழியில சங்கரம் மௌனமா இருந்தா, எதுவுமே பேசல. லாவண்யா ரொம்ப குண்டா இருக்கிறத பார்த்து வழியில இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சரக்குங்க வேணும், அத நம்ம வாங்கிட்டு போலாங்க. இப்பதானடி நிறைய சரக்குங்களை வாங்கிட்டு வந்த, அதுக்குள்ள தேர்ந்துருச்சா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் இங்க கொஞ்சம் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு லாவண்யா சுத்தி இருக்கிற எல்லா ஷாப் கிட்டயும் போய் அவளுக்கு வேண்டியதை அவ வாங்கிக்கிட்டா. அத பார்த்த சங்கரம் தலையில கைய வச்சுக்கிட்டான். வீட்டுக்கு வந்து அவன் ஓன்னு அழுதுட்டான். கடவுளே, இப்படி ஒரு மனைவிய நீ எதுக்குப்பா எனக்கு கொடுத்த? நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? இந்த பெருந்தீனி மனைவிய சமாளிக்க முடியல. மனைவி இவ்ளோ குண்டா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன கேலி செய்யறாங்க. இவளுக்கே என் சம்பள பணம் மொத்தமும் சரியா போயிடுது. வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க கடவுளே. என்னங்க, பூஜை செஞ்சது போதும், சாப்பிடலாம் வாங்க. ஏண்டி சாப்பாட்டு பைத்தியமே, இப்பதானடி கல்யாணத்துல நீ அவ்வளவு சாப்பிட்ட, அது ஜீரணம் ஆகிறதுக்குள்ள மறுபடியுமா? உன்னை பத்தி தெரிஞ்சுதான் உங்க அப்பா உன் பேரை கூட லாவண்யான்னு வச்சிருக்காரு. உன்னோட பேர்லயே லா இருக்கு. குறைஞ்சது அதை பார்த்தாலாவது நான் உன்னை கல்யாணம் செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன இப்படி புகழாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களுக்காக நான் நல்ல குழம்ப வச்சிருக்கிறேன், சுவை அற்புதமா இருக்கு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு லாவண்யா சொன்ன உடனே சங்கரம் தலையில கைய வச்சு சொரிஞ்சுக்கிட்டே பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டான். சங்கரம்மா கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்த லாவண்யா அதுக்கப்புறமா அவனை கண்டுக்காம நேரா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சங்கரம் மட்டும் சில மாதிரி மாறி அப்படியே அவனோட மனைவிய பாத்துக்கிட்டே இருந்தான். சங்கரம் கண்ணுல இருந்து தண்ணி ரொம்ப தாராளமா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன வீட்டுல ராதம்மா பவித்ரா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க. மருமகளுக்கு எந்த வேலையும் செய்ய வராது. ஆனா மாமியார் எல்லா வேலைகளையும் செய்வாங்க. கூடைய பின்னி அதை வித்து அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஒரு நாள் மாமியார் கூட பின்னிக்கிட்டு இருக்கும்போது மருமக அவங்க கிட்ட வந்து, அத்தை டீ எடுத்துக்கோங்க சொல்லி எவ்வளவு நேரம் கழிச்சு எடுத்துட்டு வர? இப்ப வரைக்கும் என்ன தூங்கிக்கிட்டா இருந்த? இல்ல அத்தை, பால் தீர்ந்து போச்சு. அதை வாங்கிட்டு வந்து போடுறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், காலையிலே எழுந்துச்சு என் கூட உக்காந்துக்கிட்டு கூட பின்றது எப்படின்னு கத்துக்கோன்னு. ஆனா கொஞ்சமாவது என் வார்த்தை மேல உனக்கு மரியாதை இருக்கா சொல்லு? நான் நிறைய தடவை முயற்சி பண்ணி பாத்திருக்கேன் அத்தை, எனக்கு அது வரவே இல்ல. கூட பின்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பல தடவை நீங்க தானே சொல்லிருக்கீங்க, இப்பெல்லாம் கூட யாரும் வாங்குறது இல்ல, எல்லாரும் பிளாஸ்டிக் பொருளை தான் வாங்குறாங்க அப்படின்னு. அப்புறம் இத கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் நல்லா கத்து வச்சுக்கோ. இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு வீட்டோட நிலைமையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம எல்லாரும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது இல்லனாலும் வேற ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணவே தோணாதா? அதனாலதான் நானும் ஒரு வியாபாரம் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நேத்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா என்கிட்ட எதுக்கும் பணம் கேட்காத. என்கிட்ட ₹1 கூட இல்ல. நம்மளுடையது ஏழை குடும்பம் இல்லையா? பணம் செலவு பண்ணி செய்யற வியாபாரம் இல்லாத, அதுவும் கை வேலைதான். கை வேலையா? என்ன வேலை அது? காட்டுக்கு போய் தொடப்ப கட்ட பயன்படுத்துற புல்ல எடுத்துட்டு வந்து தொடப்பத்தை கட்டி விக்கலான்னு நினைக்கிறேன். அது கட்டுறது ரொம்ப சுலபந்தான், கூட பின்ற அளவுக்கு கஷ்டம் இல்ல. அட, உனக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கான் போல. நல்லாதான் யோசிச்சிருக்கேன். பேசாம நாளைக்குல இருந்தே அந்த வேலைய ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையிலேயே பவித்ரா ஒரு கத்தியையும் கயிறையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பும் போது, அத்தை நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப உள்ள போயிடாத, முன்னாடியே இருக்கும் அதை எடுத்துட்டு வா. சரி அத்தை அப்படின்னு காட்டுக்குள்ள போனா. ஆனா அவளுக்கு அந்த புல்லு எங்கேயுமே கிடைக்கல. முன்னாடியே இருக்கும்னு அத்தை சொன்னாங்க, ஆனா இங்க எதையும் காணுமே அப்படின்னு அவ இன்னும் கொஞ்சம் உள்ள போனா. அப்போ அங்க தொடப்பம் கட்டுற புல்லு நிறைய இருந்துச்சு. அட, எவ்வளவு புல்லு இருக்கு! இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா ஒரு 100 கட்டு தொடப்பமாவது செய்யலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற புல்லு எல்லாத்தையுமே அறுத்து அதை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். அவ்வளவு புல்ல பார்த்ததும் மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க. அட கடவுளே, ஒரு நாள்லயே இவ்வளவு புல்ல தனியா நீ எப்படி சுமந்துக்கிட்டு வந்த? இது ஒரே தடவை எடுத்துட்டு வரலத்த, 10 தடவை காட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சேன். இன்னும் கொஞ்ச நாள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அதுவும் சரிதான். இந்த புல்ல 2 நாள் காய வைக்கணும். அதுக்கப்புறமா தொடப்பமா கட்டி சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரலாம். அப்படி நான் இப்பவே காய வைக்கிறேன் அத்தை அப்படின்னு மொத்த புல்லையும் அவ காய வச்சா. அப்படி 2 நாளும் ஆச்சு. அந்த புல் எல்லாமே காஞ்சது. மருமக காலையில இருந்து உட்காந்து சாயந்தரத்துக்குள்ள நிறைய தொடப்பத்தையும் எடுத்து கட்டிட்டா. இது எல்லாம் மொத்த 1 மாசத்துக்கு நம்ம விக்கலாம். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. நாளைக்கு நான் வியாபாரத்துக்கு போகும்போது கொஞ்சம் தொடப்பத்தை எடுத்துட்டு வா. என் கூடவே சேர்ந்து அதையும் விக்கலாம். சரி அத்தை அப்படின்னு சொன்னா. அடுத்த நாள் மாமியார் கூடையையும் மருமக தொடப்பத்தையும் தலையில வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. கூட வாங்கலையோம்மா, கூட வாங்கலையோ, தொடப்ப வாங்கலையோம்மா, தொடப்ப வாங்கலையோ, அப்படி 2 பேரும் விற்க ஆரம்பிச்சாங்க. சாயந்தரத்துக்குள்ள மாமியாரோட கூட வித்துச்சோ இல்லையோ, மருமகளோட தொடப்பம் வித்துச்சு. அத கவனிச்ச மாமியார், இதே அளவுல இந்த தொடப்பம் நல்லபடியா வித்துச்சுதான் கொஞ்ச நாள்ல நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். என்னுடைய முதல் சம்பாதியம் இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அத்தை அப்படின்னு சந்தோஷமா மிச்சம் இருக்கிற தொடப்பத்தையும் அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு போன கூடைகளையும் காய வச்ச புல்லையும் வெளியில வச்சுட்டு உள்ள போனாங்க. அதுக்குள்ள யாரோ பட்டாசு வெடிச்சதுனால நெருப்பு பொறி எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த புல்லு மேல விழுந்துச்சு. அந்த நெருப்பு காஞ்ச புல்லு, தொடப்பம், அங்க இருந்த கூட எல்லாத்துக்கும் பரவுச்சு. அத கவனிச்சு பவித்ரா, ஐயோ அத்தை, அங்க பாருங்க, நெருப்பு நெருப்பு பிடிச்சிருக்கு போல, வாங்க சீக்கிரம் வெளியே போலாம் அப்படின்னு உடனே வெளியில போய் பார்த்தாங்க. எல்லாத்துலயும் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் சத்தமா கத்துனதுனால எல்லாருமே வந்து நெருப்பு அணைக்க நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் எதுவும் செய்ய முடியல. புல்லு நல்லா காஞ்சிருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு. அப்படி மாமியார் மருமக 2 பேரும் அதை பார்த்து அழுதாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில, அத்தை, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம அழுதுகிட்டு தான் உட்காரணும். அதுக்கு பதிலா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது. நான் காட்டுக்கு போய் புல்ல பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு கயிறையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு மருமக காட்டுக்கு போனா. மதிய வரைக்கும் அங்கிருந்த புல்ல அவ அறுத்துக்கிட்டு இருந்தா.
அதுக்குள்ள அவளுக்கு பசி எடுத்ததுனால எடுத்துட்டு வந்த சாப்பாடு பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி அவ பக்கத்துல வந்து, அம்மாடி, எனக்கு கொஞ்சம் சாப்பிட குடுக்கறியாமா? ரொம்ப பசிக்குது. ஆ, வாங்க பாட்டி, உக்காருங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை அந்த பாட்டிக்கும் கொடுத்தா. பாட்டி சாப்பிடும்போது, தனியா இந்த காட்டுக்குள்ள நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தொடப்பு செஞ்சு ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி. முத நாள் வியாபாரம் நல்லா தான் போச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. திடீர்னு நெருப்பு பட்டு எங்க மாமியார் செஞ்சு வச்சிருந்த கூட, நான் செஞ்சு வச்ச தொடப்பம், காஞ்ச புல்லு எல்லாமே நெருப்பு பிடிச்சுக்குச்சு. கையில பணம் இல்ல. ஏழ்மையில ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் என்னோட குடும்பம். அதுக்குன்னு சும்மா உக்காந்துட முடியுமா? மறுபடியும் வியாபாரம் செய்யறதுக்கு புல் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த காட்டுக்கு தனியா வர்றது அவ்வளோ நல்லது இல்லம்மா. நாளைக்குல இருந்து இந்த காட்டுக்கு நீ வராத அப்படின்னு பார்த்தா, வயிற்று பொழப்புக்கு நான் என்ன பண்றது பாட்டி? அதுக்கு நான் உனக்கு ஒண்ணு தரேன், அது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு ஒரு தொடப்பு கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு, நானே தொடப்பம் செஞ்சு விக்கிறவ, இந்த தொடப்பம் என்ன எப்படி காப்பாத்த போகுது? அது ஒரு ரகசியமா. ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்னைக்கும் இந்த தொடப்பத்தை வச்சு உன் வீட்டை பெருக்கு, அப்ப உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மருமக புல் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு பாட்டி கொடுத்த அந்த தொடப்பத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. என்ன தொடப்பம் எடுத்துட்டு வந்திருக்க? இது நான் கட்டின தொடப்பம் இல்ல, காட்டுல ஒரு பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நடந்தத சொன்னான். அதை கேட்ட மாமியார் ஆச்சரியமா, நாளைக்குதான் பௌர்ணமி, இதுல என்ன அதிசயம் இருக்குதுன்னு நாளைக்கே பார்க்கலாம். அடுத்த நாள் பௌர்ணமி. மருமக அந்த பாட்டி கொடுத்த தொடப்பத்தை வச்சு வீட்டை பெருக்கிக்கிட்டு இருந்தா. அப்ப அதுல இருந்து தங்கம், வைரம் அப்படின்னு வந்து கொட்ட ஆரம்பிச்சுது. அத பார்த்து மாமியார் மருமக 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அடியே மருமகளே, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதானா? உண்மைதான் அத்தை, அந்த கடவுள் பாட்டி உருவத்துல வந்து நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு 2 பேருமே ஆச்சரியப்பட்டு அந்த தங்கத்தை கையில எடுத்து வச்சு பார்த்தாங்க. இனி நாம ஏழுங்க இல்ல அத்தை, நாம சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சந்தோஷத்துல மாமியார் மருமக 2 பேரும் அந்த தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.